அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 4வது கவிதை. இதோடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சோரம் தனிவானம். நான் உங்களுக்கு இதுல முழுமையா உங்களுக்கு அந்த கவிதையை சொல்றேன். அதுக்கப்புறமா இதுல இருக்கிற உள் ஆழங்களை தேவனே உங்களுக்கு விளக்குவார். நேரம் வந்து ஓரம் நின்று காரம் தின்பேனா, வாரம் இறுதி ஆன பின்பும் தூரம் போவேனா, கரம் நிறைய வரம் தந்தீர் சிரம் தாழ்த்தினேன், ஈரம் கண்ணில் வைத்து தினம் காற்றில் பறக்கிறேன், இல்லை இல்லை என்று அல்லை உந்தன் எல்லை, வந்தேன் பிள்ளை என் சொல்லை நீர் தள்ளவில்லை, உம் வில்லை தந்தீர் வெள்ளை, கள்ள நாவை வெல்ல முள் பேச்சை தள்ள, ஜெயம் தந்தீர் மெல்ல, புது பாடல்கள் பிறந்தது துள்ள, இச்சை கொண்டேன் பாவி புதுவரம் தந்தீர் தூவி, களிப்பால் கனிந்தேன் தாவி, காலையில் தந்தீர் ஆவி, தரிசனத்தில் புது ஞானம், நடு இரவில் பல ராகம், உள்நாக்கில் பணிகானம், நெஞ்சோரம் தனிவானம், சத்தியத்தின் கனி வாக்கு, சிவந்தது மலர்ந்தது நாக்கு, பரிசுத்தம் எனும் மூக்கு, கெட்டுவிட்டால் இல்லை செழுக்கு. இதுல பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. இது ஒன்னொன்னுத்தையும் விளக்கணும் அப்படின்னா நமக்கு நேரம் போதாது. நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஆவிக்குரிய ரீதியில உங்களுக்கு நான் சொல்றேன். நேரம் வந்தும் ஓரம் நின்று காரம் தின்பேனா அப்படின்னா, ஒரு நேரம் வருது தேவனுக்காக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வருது அப்படின்னா, அந்த காலம் வந்தவுடன் நான் என்ன பண்ண மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன், தேவனுக்காக ஓடுவேன் அப்படின்றதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். நேரம் வந்தும் ஓரம் நின்று காரம் தின்பேனா, வாரம் இறுதி ஆன பின்பும் தூரம் போவேனா. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆன உடனே ரொம்ப பேர் வரமாட்டாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. வாரம் இறுதி ஆன பின்பும் தூரம் போவேனா, தூரம் போக மாட்டேன், தேவனுக்கு நேராக வருவேன் அப்படின்னு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். அது மட்டும் இல்ல, கரம் நிறைய வரம் தந்தீர் சிரம் தாழ்த்தினேன். தேவன் நம்மளோட வாழ்க்கையில கரம் நிறைய வரம் தந்தாலும் நம்மளுடைய சிரத்தை தாழ்த்த வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. தேவன் எனக்கு வரம் கொடுத்துட்டாரு, அதனால நான் தேவனை விட மேலானவன் அப்படின்னு வாழக்கூடாது. அவர் எனக்கு கரம் நிறைய வரம் தந்தாலும் நாம் சிரம் தாழ்த்த வேண்டியது மிகவும் முக்கியமா இருக்கு. ஈரம் கண்ணில் வைத்து தினம் காற்றில் பறக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கஷ்டங்கள் சோகங்கள் நிறைந்திருக்கிறது, ஆனால் கண்களில் தேங்கி இருக்கும் கண்ணீரை கன்னத்தில் வராமல் தேவன் பாதுகாத்து கொண்டார். அந்த திருப்தியோட வானத்துல பறந்துட்டே இருக்கணும்னா தேவனோடு உறவாடிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இல்லை இல்லை என்று அல்லை உந்தன் எல்லை, வந்தேன் பிள்ளை அப்படின்னா, நான் உங்களுடைய பிள்ளை, எனக்கு யாரும் இல்லப்பா, இல்லை அப்படின்னும் போதுதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிறீங்க, அதனால உங்களை தேடி நான் வருவேன் அப்படின்றதுதான் இதோட ஆவிக்குரிய அர்த்தம். இல்லை இல்லை என்று அல்லை உந்தன் எல்லை, வந்தேன் பிள்ளை என் சொல்லை நீர் தள்ளவில்லை. என்னோட சொல்ல பல பேர் என்ன பண்ணுவாங்க, தள்ளிடுவாங்க, காயப்படுத்துவாங்க. ஆனா என்னோட சொல்ல கவனமா கேட்டு எனக்கு என்ன தேவையோ அதை அந்தந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு கொடுக்குறீங்க. வில்லை தந்தீர் வெள்ளை அப்படின்னா, உங்களுடைய வில் அப்படின்னா எனக்கு நீங்க தரும் ஆசீர்வாதம், அந்த பரிசுத்தம், அதை நீங்க கொடுத்துட்டதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை வெண்மையான வாழ்க்கையாய் மாறிவிடும். கள்ள நாவை வெல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில கள்ள நாவுகள் நிறைய இருக்கு. எங்களோட வாழ்க்கையில நீங்க வரும்போது அந்த நாவுகளை எங்களோட வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டு நீரே எங்களோட வாழ்க்கையில் தங்குவீங்க அப்படின்னு அர்த்தம். கள்ள நாவை வெல்ல ஜெயம் தந்தீர் மெல்ல. இதுல ஒரு வார்த்தை இருக்கு, ஜெயம் தந்தீர் மெல்லனா நமக்கு காலதாமதமாகும், ஆனால் ஜெயம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இச்சை கொண்டேன் பாவி புதுவரம் தந்தீர் தூவி, களிப்பால் கனிந்தேன் தாவி, காலையில் தந்தீர் ஆவி. அப்போ தேவன் எடுத்த உடனே என்ன பண்ண மாட்டார், அவரோட ஆவியை கொடுக்க மாட்டார். நம்மளோட இச்சை அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம். நம்மளோட ஆசையெல்லாம் தேவனை நோக்கி இருக்கும் போதுதான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் பரிசுத்த ஆவியானவராய் நம்மளோட இருதயத்துல தங்குவார். அதனால இச்சை ஆசை அப்படின்னா தேவனை நோக்கி தான் நம்மளோட ஆசை எல்லாமே இருக்கணும். அது மட்டும் இல்ல, சத்தியத்தின் கனி வாக்கு, சிவந்தது மலர்ந்தது நாக்கு, பரிசுத்தம் எனும் மூக்கு, கெட்டுவிட்டால் இல்லை செழுக்கு. செழுக்கு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில செழிப்புன்னு அர்த்தம். பரிசுத்தமோட வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில செழிப்பே வராது. அது மட்டும் இல்ல, தரிசனத்தில் புது ஞானம் தான் கொடுப்பார் அவர். அப்படி கொடுத்தாதான் நடு இரவில் பலவிதமான ராகங்கள் நம்மளை நோக்கி வரும். உள்நாக்கில் பணிகானம், நெஞ்சோரம் தனிவானம் அப்படின்னா, நெஞ்சோரம் அவர் தனி வானமா இருக்காரு.
அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கணும். அதாவது நம்மளுடைய இதயம் முழுவதையும் தேவன் மட்டும் தான் ஆட்கொள்ளணும், வேற யாரும் ஆட்கொள்ளக்கூடாது. இது எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சாதான் இதுல இருந்து தேவன் சொல்ற ஒரே விஷயம், நெஞ்சோரம் அந்த வானம் இருக்குமானால் உங்களுடைய தேகத்துக்கு ஒரு ஆபத்தும் வராது. தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Focus on the word. Best style keywords. Scripture.